அமெரிக்காவுடைய நகர்வு என்று நான் நினைக்கல. மாறாக இது பாகிஸ்தானுடைய நகர்வாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்படி பாகிஸ்தானுடைய நகர்வாக அது இருந்திருக்குமாங்கன்னு சொன்னால் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நகர்வாக இருக்கும். ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எப்பொழுதுமே ஒரு இராணுவ ரீதியான விடயங்களிலும் இராணுவ தலைவர்கள் மீது ஒரு மரியாதையும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பொறாமையும் கூட இருப்பதாக நாங்கள் நாங்கள் சொல்லலாம். அவருக்கு எப்பயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மிலிட்டரியான ஆட்களை பார்த்தால் ஒரு கூட பிடிக்கும் அவருக்கு. அதன் காரணமாக தான் அவர் அவருடைய அபிப்பிராயம், குறிப்பாக ரஷ்ய தலைவர் பற்றிய அபிப்பிராயம், சீன தலைவர் பற்றிய அபிப்பிராயம் எல்லாம் அந்த அந்த உறுதியான ஸ்ட்ராங்கான தலைவர்களை பற்றியதாகத்தான் இருக்கும். தானும் அவ்விதம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர். அந்த வகையில் பார்க்கின்ற போது பாகிஸ்தானிலிருந்து ஒரு அரசியல்வாதி டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதையும் பார்க்க ஒரு இராணுவ தளபதி சந்திப்பது அவரிடமிருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஈரானுமே கூட ஒரு இராணுவ ரீதியான ஒரு ஒரு கட்டமைப்பு தான். இராணுவம் பெருமளவுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற, கட்டுப்படுத்துகின்ற ஒரு அரசியல் சூழல் தான் அங்கு காணப்படுகின்றன. ஆகவே அங்கிருக்கின்ற தலைவர்களுடனும் கூட மிக விரைவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஒரு புரிந்துணர்வுக்கு வரக்கூடிய ஒரு இயலுமை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு இருந்திருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு சாதாரண ராஜதந்திரியோ அல்லது ஒரு அரசியல் தலைவரோ இதில் ஈடுபடுறதை விட ஒரு இராணுவ மனிதர், இராணுவ தலைவர் அதனை செய்வது கூடுதல் தாக்க முடியதாக இருக்கும் என்று கருதியிருப்பார்கள். அப்படி கருதியிருப்பார்களாக இருந்தால் அது ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நகர்வாகத்தான் பார்க்கப்பட வேண்டும்.